ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புத்தாண்டினுடைய தொடக்கம், ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் மாதம், ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை குருநாதர் பார்க்கிறார். ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. ராசியிலேயே உங்களுடைய லாபாதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான், ராசியிலேயே உங்களுடைய 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சூரிய பகவான், ராசியிலேயே உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் பகவான் எல்லோரும் அமர்ந்திருக்க, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இவர்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்க நேரடியாக குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு 13ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் மகரத்திலே சென்று அமர்கிறார். 14ஆம் தேதி அளவில் ஆத்மகாரகன் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரிய பகவான் மகரத்திலே சென்று அமர்கிறார். மகர சங்கராந்தி, தை மாதம் ஆரம்பம். சூரியன் வடக்கு நோக்கி அப்படியே பயணிக்க ஆரம்பிக்கிறார். உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. உத்தராயண புண்ணிய காலத்துல தர்மம், ஆன்மீக செயல்பாடுகள், அதாவது தான தர்மங்கள், ஆன்மீக விடயங்களுக்கு கூடுதலான நன்மைகளும் லாபங்களும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மாதத்தினுடைய 16ஆம் தேதி அளவில் உங்களுடைய 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் மகரத்திலே சென்று உச்சமடைகிறார். தொடர்ந்து அப்படியே புதன் பகவானும் வந்து அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய முதல் பகுதியில் முதல் 2 வாரம் ராசி அதீத சுபத்துவத்தோடும், மாதத்தினுடைய பிற்பாதி 2ஆம் இடம் அதீத சுபத்துவத்தோடும் வலிமையோடும் இருக்கிறது. 1, 2 இரண்டுமே அற்புதமான இடங்கள். மாதம் முழுவதுமே ராசிநாதன் நேரடியாக ராசியை பார்த்து புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார் 7ஆம் இடத்துல. இந்த அடிப்படைகள்ல 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசி என்று சொல்கிற போது உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய தெய்வீகம், அதாவது என்னென்ன மேலான பண்புகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான இடம் ராசி. ராசி குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறது. சூரியன் அங்கே இருந்து சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்கிற போது பிருகுமங்கள யோகம் ஏற்படுகிறது. சூரியனும் புதனும் அங்கே சேருகிற போது புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அதீத சுபத்துவத்தோடு, அதீத வலிமையோடு தனுசு ராசிக்காரர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க போகிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. அடிப்படையில 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், தொழில் பங்குதாரர்கள், உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அத்தனை உறவுகளும் 7ஆம் இடம். 7ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுடைய பெயர் எல்லாமே நல்லபடியாக விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே உயர்வடையும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதனால் ஆதாயங்கள் ஏற்படும். அடிப்படையில ராசியை குரு பார்க்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். இந்த காலத்துல குலதெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்க வேண்டும். திருமண தடைகள் அப்படியே விலகுகிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் அமைப்புகளுக்கு, அம்மா, அக்கா, தங்கச்சி, காதலி, மனைவி, பெண்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்களும் பெண்களால் எல்லா நன்மைகளையும் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது எதிர்பாலினத்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். 7ஆம் இடம் எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடியது. அதாவது பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி, கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், தொழில் கூட்டாளிகள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி இருவருமே இளமைக்கால நினைவுகளோடு மறுபடியும் காதலிக்க போகிறீர்கள். ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் அளவுக்கு அதிகமாக புரிந்து கொள்ள போகிறீர்கள். அந்யோன்யம், அன்பு, பரஸ்பரம் புரிதல் எல்லாமே அளவு கடந்து செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு புதிதாக காதல் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. 2ஆம் இடம், அதாவது இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்துல முதல் 2 வாரமுமே ராசி அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறது. தொடர்ந்துமே சுபத்துவத்தோடு தான் இருக்கிறது. குருவின் பார்வை தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சென்று அமர்கிறார். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய வருமானம்,
வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நீங்கள் யார் என்பதை சமூகத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டுமா? 2ஆம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியுமே. அதாவது 2ஆம் இடம் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும், திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், இதுவரைக்குமே வரன் கிடைக்காதவர்களுக்கு மனசுக்கு பிடித்த நல்ல வரன் கிடைக்கும், 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல 2ஆம் திருமண வாய்ப்புகள் வர இருக்கிறது. அதாவது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்திருந்தால் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே சகோதர ஒற்றுமை மேம்பட காத்திருக்கிறது. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அடிப்படையில என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும்? புதிதாக ஒரு வேலையை ஆரம்பிக்க வேண்டுமா? புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டுமா? இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிதாக நீங்கள் தொழிலை ஆரம்பிக்க போகிறீர்களா? தொழிலிருந்து அப்படியே வேலைக்கு வர போகிறீர்களா? உத்தியோக உயர்வை எதிர்பார்க்கிறீர்களா? சம்பள உயர்வை எதிர்பார்க்கிறீர்களா? ஒரு இடமாற்றத்தை செய்ய போகிறீர்களா? வேலை, தொழில், வியாபார, உத்தியோக அடிப்படையில வருமானம் எந்தெந்த வழிகளில் இருந்தாலும் உங்களுக்கு வருமோ, வருமான அடிப்படையில் இருந்த அசௌகரியங்களை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. நிலையான சொத்துகள் வாங்கலாம், விலை உயர்ந்த கார் வாங்கலாம், நகை வாங்கலாம். குடும்ப பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல கௌரவம், மரியாதை, அந்தஸ்து தானாகவே தேடி வரும். உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோக உயர்வு இருக்கிறது. எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோடு 1ஆம் வீட்டோடும் 2ஆம் வீட்டோடும் நல்லபடியாக சுபத்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்றேன், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே தனுசு ராசிக்காரர்களுடைய அத்தனை நன்மைகளும் ஆரம்பம். அதாவது 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகம் சற்று பலவீனமாக இருந்து இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று உடல் ரீதியான அசௌகரியங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதப்படி இருந்தாலும் கோச்சார் அடிப்படையில தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் இருந்தே அத்தனை நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும். தேவையான பொருட்களை வாங்க முடியும். ஆண்கள் வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் இருந்த அசௌகரியங்களை அப்படியே விலக்கிக் கொள்ள முடியும். எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்திலேயே நல்ல கௌரவம், மரியாதை, அந்தஸ்து தேடி வரும். சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம், இருப்பிட மாற்றம் எல்லாமே நடந்தாலும் எல்லாமே நன்மையாக நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமண தடை அடிப்படையாக அப்படியே விலகிறது. கணவன் மனைவி, காதலன் காதலுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும். அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களை உங்களை நட்பு பாராட்டுவார்கள். காதலில் விழ போகிறீர்கள். காதல் கல்யாணமாக ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது நல்ல தொடர்புகள் கிடைக்கும். வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி பேசக்கூடிய அந்நியர்களுடைய தொடர்பு கிடைத்து அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவானை சனி பார்க்கிறார் மாதத்தினுடைய ஆரம்பத்துல. அதாவது தந்தை வழி உறவுகள், தந்தை வழி பூர்வீக சொத்துகளோடு ஏதாவது சிக்கல்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வோடு கையாள வேண்டும். ஒன்று கைமீறி போகாது. எதப்படி இருந்தாலும் சூரிய பகவானை குரு பார்க்கிறார். மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்கியாதிபதி சூரிய பகவான் குறிச்சுக்குற தொடர்புகளோடு தான் இருக்கிறார். அவயோக தசாபுத்திகளில் மாட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பலன். எதப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபார அடிப்படையில, பிசினஸ் அடிப்படையில வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. வேலை, தொழில் நன்றாக இருக்கும். திருமண தடைகள் விலகும். மனதில் தெம்பு இருக்கும். ஒரு தைரியம், வீரியம், பராக்கிரமம், இசை, எழுத்து, கவிதை போன்ற நுண்கலைகள்ல நாட்டம் பிறக்கும். புகழ், பெயர், கீர்த்தி எல்லாமே வெளிவாட்டார பழக்க வழக்கங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நட்பு கிடைக்கும். அந்த நட்பு தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. எந்த தீங்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியவில்லை. அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு தெளிவாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மகரத்திலே சென்று சூரிய பகவான் அமர்கிற போது 14ஆம் தேதி அளவில் ஜனவரி மாதத்துல உங்களுக்கு, அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்துல, அதாவது மகர சங்கராந்தியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாதங்களும் சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிற உத்தராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ அனைவருக்கும் அற்புதமான நற்பலங்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். அனுசுயா, அக்கமகாதேவி, கானா, மீரா போன்ற அற்புதமான பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். பரிபூர்ண பக்தியோடு அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல அபிராமி அந்தாதியை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி.
யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.